வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வித்து மட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முந்திரி வந்து ஒரு 10 எடுத்து தண்ணியில் நனைச்சி வச்சுக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் தக்காளி வந்து 3 தக்காளி, பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அப்புறம் வரமிளகா 4, அப்புறம் தனியா வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்புறம் பிரிஞ்சி இலை 1, அப்புறம் சீரகம் கொஞ்சம், அப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம், அப்புறம் இதெல்லாம் போட்டு வாணலி போட்டு அதில் வெண்ணெய் போட்டு இதெல்லாம் வதக்கின்றுங்க. வதக்கிட்டு உப்பையும் அதிலே போட்டு வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. ஆறின பிறகு அதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலி போட்டு அதில் வெண்ணெய் போட்டு அதில் பெருஞ்சீரகமும் பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்ச விழுது எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டாணி போட்டுக்கோங்க. பட்டாணி போட்டு அது வெந்த பிறகு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பன்னீர் எடுத்து அதோடு சேர்த்துருங்க. சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் எடுத்து அதோட மேலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி வச்சிங்கன்னா அருமையான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, ஃபுல்கா, அப்புறம் பூரி, எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.